வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். காவல்துறை அப்படின்னாலே நமக்குள்ள மதிப்பும் மரியாதையும் வரதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட கம்பீரமான யூனிஃபார்ம் தான். அதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. காவல்துறைக்கு எந்த அளவுக்கு பாரம்பரியம் இருக்கோ அதோட காவல்துறை யூனிஃபார்முக்கும் பாரம்பரியமும் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. கிட்டத்தட்ட 200 வருஷங்களாக பல மாற்றங்கள் பல வண்ணங்கள்னு காவல்துறையினரோட யூனிஃபார்ம் மெருகேறிக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற காக்கி கலர் யூனிஃபார்ம் ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாதுங்க. ஆரம்பத்தில் பிரிட்டிஷர்ஸ் போலீஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யூனிஃபார்மையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ இது காக்கி கலரில் இல்லை, வேற என்ன கலராக இருக்கும்? 18th செஞ்சுரியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வரும்போது பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு வெள்ளை கலரில் யூனிஃபார்மும், பொது இடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு லைட் ப்ளூலையும் டார்க் ப்ளூலையும் யூனிஃபார்மை கொடுத்தாங்க. அப்போ போலீஸ்காரங்களும் ஒயிட் காலர் ஜாப் பார்த்துருக்காங்க. நம்மளை மாதிரி குழுன்னு ஏசி ரூமில் உட்காந்து காவல்துறையால் வேலை செய்ய முடியாது. புயல், மழை, வெள்ளம்னு எது வந்தாலும் காவல்துறை தான் முன்னாடி வந்து நிற்கணும். அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெள்ளை கலர் அப்புறம் ப்ளூ கலர் யூனிஃபார்ம்லாம் அழுக்காயிருக்கு. வேற வழியே இல்லாமல் அழுக்கு யூனிஃபார்ம் போட்டே வேலை செய்கிற சூழ்நிலை அவங்களுக்கு உண்டாச்சு. சொசைட்டி அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக தங்களை தானே அழுக்காக்கிறாங்க. பெரிய பெரிய பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம் பந்தோபஸ்துக்கு போகிறப்போ போலீஸ்காரங்கள்லாம் அழுக்கான யூனிஃபார்ம் போட்டு போகிறத பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது, யூனிஃபார்மோட கலரை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதாவது மழை வெயில்னு ஓடணுமா, அதே நேரத்தில் யூனிஃபார்ம் அழுக்காக கூடாதான். என்னங்கய்யா உங்கள் லாஜிக்கு? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பந்தோபஸ்து அப்புறம் பெரிய பெரிய இடத்துல வேலை பார்க்குற போலீஸ்காரங்களோட யூனிஃபார்ம் கலரை மட்டும் மாற்றிருக்காங்க. ஆனால் பப்ளிக்கில் வேலை பார்க்குற போலீஸ்காரங்களோட யூனிஃபார்ம்லாம் அழுக்காக இருக்கிறத பார்த்துட்டு பொதுமக்கள் யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரோட யூனிஃபார்ம் கலரையும் மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் கலரை கொண்டு வரணும், அதே நேரத்தில் அழுக்கு சேராமல் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த பொறுப்பை ஹாரி லெமிங்டன் அப்படின்றவர்கிட்ட கொடுத்தாங்க. அழுக்கு சேராமல் இருக்கணும்னா டார்க் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கிறது எங்கள் அப்பத்தாக்கு கூட தெரியும். ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணி கடைசியாக போலீஸ்காரங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் யூனிஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அந்த யூனிஃபார்முக்கான டிசைனையும் செஞ்சாங்க. நானும் பழைய படங்களில் பார்த்துருக்கேன். இந்த கலரில் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ்காரங்க அங்கேயும் இங்கேயும் சுற்றுவாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் தானே, அதனால் ப்ரௌன் கலரில் தான் தெரியும். ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போலீஸ்காரங்களுக்கு ஒத்து வரல, நைட் டைமில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற கலரை சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அழுக்கு சேர்ந்தாலும் அது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃபைனலாக டிசைட் பண்ணி காக்கி கலரை டிக் பண்ணாங்க. ஆனால் அப்பையும் அதுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா அப்போ காக்கி கலருக்கான சாயம் கிடைக்கல, டெலிகேட் பொசிஷன். கடைசியாக 1847 காக்கி சாயத்தை கண்டுபிடிச்சி இந்தியாவில் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களுக்கும் காக்கி கலர் யூனிஃபார்மை கொடுத்தாங்க. இந்த கலர் யூனிஃபார்ம் வந்து பார்க்கறதுக்கு கெத்தாகவும் அழுக்கு சேர்ந்தா தெரியாமலையும் இருந்ததுனால எல்லாருமே ஹாப்பி. குறிப்பாக போலீஸ்காரங்க வீட்டில் இருக்கிற மக்கள் ரொம்ப ஹாப்பி. டெய்லி தேய்ச்சி துவைச்சி கடுப்பாயிருப்பாங்கல்ல. நாடு முழுக்க காக்கி யூனிஃபார்மை ஏற்றுக்கிட்டாலும் கொல்கட்டாவில் இருக்கிற போலீஸ்காரங்க மட்டும் காக்கி கலரை ஏற்றுக்கல. எங்களுக்கு வெள்ளை தான் அழகாக இருக்குது, எங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.